ஜனனி யாருமே இல்லாம அவளோட குழந்தைய கஷ்டப்பட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸோட உதவியோட தான் வயிற்றுல சுமந்துட்டு இருப்பா. இப்ப வரைக்கும் அப்பா யாருன்னே தெரியாம ஒரு நாள் ஜனனி ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்கப்ப ஜனனியோட ஊர்ல இருந்த ஒரு பையன் வந்து அவங்க அம்மாவுக்கு கூப்பிட்டு சொல்லிடுறான். அதை போய் அவங்க அம்மா ஜனனியோட அப்பா கிட்ட சொல்றப்ப என் பொண்ணுலாம் அப்படி பண்ணிருக்க மாட்டா, நீ முதல்ல கிளம்பு அப்படி சொல்லி அவங்கள திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் பாப்பாவை போய் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி சொல்லி காலேஜுக்கு போயிருப்பாரு. அப்பதான் அவருக்கு உண்மையா தெரியுது, உண்மையாவே ஜனனி பிரெக்னெண்டா தான் இருக்கா அப்படிங்கிறது. சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா தான் ஜனனியை பார்த்து பார்த்து வளர்த்திருப்பாரு. இப்போ ஜனனி இந்த நிலைமையில இருக்கிறத அவரால் அக்செப்டே பண்ணிக்க முடியாம அவர் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஜனனியோட எக்ஸாம் டேட்டும் வருது. எக்ஸாம் ஹால்லேயே ஜனனிக்கு பிரசவ வலி வர ஆரம்பிக்குது. எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்றாங்க. பட் ஜனனி அவங்க அப்பாக்காக வாச்சு இந்த ஃபைனல் எக்ஸாம்ஸை நல்லபடியா எழுதி முடிக்கணும்னு நினைச்சு எழுதியும் முடிக்கிறாங்க. எழுதி முடிச்சு அப்பவே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. பயங்கரமா பிரசவ வலியும் வருது. ஆம்புலன்ஸை காலேஜுக்கே வர வச்சு அங்கேயே அவளுக்கு பிரசவம் பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவும் பண்றாங்க. இவளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் மேட் எல்லாருமே இவளோட குழந்தைக்காக வெளியே மலையில வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கடைசியில எப்படியோ ஜனனிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. பட் இப்ப வரைக்குமே அவங்க அப்பா யாருன்னு அவ கண்டுபிடிக்கவே இல்லை.